friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் செய்ய போறோம். இது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்னே சொல்லலாம். இதில் நம்ம எடுத்திருக்க மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா அதை தோல் நீக்கிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் ப்ரௌன் ப்ரெட் வந்துட்டு எடுத்திருக்கேன். கார்னர்ஸ் எல்லாமே வந்துட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா வந்துட்டு இந்த மாதிரி பொடிச்சு விட்டுக்கலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குக்கு 4 ஸ்லைஸ் ப்ரெட் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். ப்ரெட் எல்லாத்தையும் பொடிச்சு விட்டதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு பொடியை நறுக்குனது அதையும் இது கூட சேர்த்திடலாம். பச்சை மிளகாயும் பார்த்திங்கன்னா பொடியை நறுக்குன 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். அதுக்குள்ளே இருக்க சீட்ஸை முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் கூட மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திருக்கேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1/2 லெமன் வந்துட்டு சின்ன சைஸ் லெமன் தான், 1/2 லெமன் ஜூஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த புளிப்பு சுவை வந்துட்டு இந்த ப்ரெட் கட்லெட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்திடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் வந்துட்டு மசாலா எல்லாமே வந்து நல்லா ஒட்டி வரும் அதுக்காக. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு, ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம கட்லெட் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போது கொஞ்சமாக வந்துட்டு கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. ஏன்னா நம்ம மாவு தட்டி வைக்கிறதுனால கையில் வந்துட்டு மாவு ஒட்டிடக்கூடாது அதுக்காக. ஸோ கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக முதல்ல உருட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இருக்கிற எல்லா மாவும் இதே மாதிரி செஞ்சிடலாம். இப்போ எல்லா மாவும் இதே மாதிரி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்தது எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம இதை பொரித்து எடுத்துடலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இதுக்குள்ளே போட்டு பொரித்து எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா தீஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டு பொரித்து எடுக்கலாம். இது வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 மட்டும் போட்டு பொரித்து எடுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சிடலாம். ஸோ இப்போ இது வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ரிமைனிங் இருக்க எல்லா மாவும் வந்துட்டு போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போது ரிமைனிங் இருக்க எல்லா மாவுமே வந்து பொரித்து எடுத்துடலாம். இது வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஸோ நான் எல்லாத்தையுமே ஒட்டுக்கா போட்டு பொரித்து எடுத்துடுறேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 2 வெங்காயம், அதுக்கப்புறம் 4 ஸ்லைஸ் ப்ரெட். இதுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக 8 பீசஸ் ஆஃப் கட்லெட் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இதில் இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இருந்ததுனால ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்னே சொல்லலாம். ஈவினிங் டைமில் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் நம்ம சேனலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.